ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق رسول الكريم. أما بعد. புகழும் புகழ்ச்சியும் படைத்தாளுகின்ற அல்லாஹ்விற்கு உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்ற பெருங்கருணையும் ஈருலக வெற்றிக்கு வழிகாட்டியாய் வந்த எம்பெருமகனார் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அவர் கற்றுக் கொடுத்த சத்திய மார்க்கத்தினை தங்களின் வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிமான முக்மீனான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஜும்ஆ என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்ஆவுடைய ஆரம்பிச்சிருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இறைவனை நம்பக்கூடிய, இறைவனுடைய அந்த தண்டனைகளை அச்சப்படக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் தன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு அஜெண்டா, ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால், நாளை மறுமையில் நான் இறைவனை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும். நான் அந்த இறைவனை சந்திக்கிற அந்த நிலை, அந்த நேரத்தில் நான் இறைவனோடு நெருங்கிய மனிதனாக, நேசத்திற்குரிய மனிதனாக, தண்டனைக்கு உட்படாத மனிதனாக, கோபத்திற்கு ஆளாகப்படாத மனிதனாக நான் அந்த நாளை சந்திக்க வேண்டும். நான் வெறுமனே இறைவனை சந்திக்க கூடாது, பிரியத்திற்கு உரிய மனிதனாக சந்திக்க வேண்டும். அந்த நாளில் என்னுடைய இறைவன் என்னை தனி அடையாளத்தோடு பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் இந்த சமுதாயத்திலே அதிகம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி அந்த ஆசையும் ஆர்வமும் அதிகம் இருப்பதின் காரணத்தினால்தான் ஏராளமான நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 கால தொழுகையில் ஆரம்பித்து, அன்றாட நம்மின் பொருளாதார தேடலில் ஆரம்பித்து, கண்ணியமான ஹலாலான வாழ்வியலை தொட்டு, இப்படி எதை தொட்டாலும் எதை பார்த்தாலும் இஸ்லாத்திற்குள்ளாக அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அச்சமான சூழ்நிலைக்குள்ளாக நம்மை நாமே அவ்வப்போது செலுத்தி கொண்டிருப்பதின் காரணம் கூட நாளை நாம் ஒரு நாளை சந்திக்கத்தான் போகிறோம். அந்த நாளில் என் இறைவன் என்னை விசாரிப்பார், அந்த விசாரணைக்கு நான் அச்சப்படுகிறேன் என்ற அச்சம் கலந்த அந்த எண்ண ஓட்டங்கள் தான் ஒரு மனிதனை, ஒரு முஸ்லிமை நல்ல மனிதனாக வாழ வைக்கிறது. அந்த எண்ணத்தை பயந்துதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி இருக்கிற இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை விட இந்த இறை வணக்க வழிபாடுகளிலேயும் இறை சிந்தனைகளிலும் மிகவும் ஆழம் பதிந்த அந்த சமுதாயத்திற்கு பெருமானார் ஏகமான அறிவுரைகளை செய்திருக்கிறார், ஏராளமான உபதேசங்களை செய்திருக்கிறார். அந்த உபதேசங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட உபதேசம்? வெறுவனே கடந்து போகிற உபதேசங்கள் அல்ல. அவர்கள் நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கு நம்பிக்கை கொள் என்ற உபதேசம் அல்ல. நம்பிக்கை கொண்டு இறைவனை ஏற்று இறைவனுக்காக தன் வாழ்வியலை அர்ப்பணம் செய்த அந்த மக்களுக்குத்தான் இறை தூதர் மீண்டும் மீண்டும் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்.
உபதேசத்தினுடைய உச்சபட்சம் பெருமானாரினுடைய அந்த வாழ்க்கையில் உபதேசத்தின் உச்சபட்சம் என்று சொன்னால் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லுகிற பெரும் உரையிலே பெருமானார் ஒரு பெரும் உபதேசத்தை செய்கிறார். அந்த உபதேசத்திலும் கூட இந்த சமுதாயம் எதையெல்லாம் தன்னிடத்திலிருந்து மாற்றி அமைத்தார்களோ, இதெல்லாம் தப்பு, பாவம், பாரதூரம், பெரிய குற்றம், இது நாளை மறுமையில் இறைவனால் மன்னிக்கப்படாது என்ற அந்த சூழ்நிலையில் மாற்றினார்களோ அதைத்தான் மீண்டும் பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள். ஏன் திரும்ப திரும்ப ஒரு உபதேசம் சொல்லப்படுகிறது? வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்ட பிறகும் ஏன் அதை பெருமானார் கொண்டு வந்து சொன்னார்கள் என்று சொன்னால், அதனால் நீங்கள் நஷ்டமடைந்து விடக்கூடாது. மனிதர்கள் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். காலையிலும் மாலையிலும் ஆதமுடைய இந்த பிள்ளைகள் மாறி மாறி தவறிழைக்கக்கூடிய மனநிலையிலே தான் இந்த ஆதமுடைய சமுதாயம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். தவறுகளும் பாவங்களும் கூடிக்கொண்டே இருக்கும். நிச்சயம் அதிலிருந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு இறைவனின்பால், இறை நினைவின்பால் நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் பெருமானார் அழகாக இந்த சமுதாயத்திற்கு போதனைகளை செய்தார். திருமறை குர்ஆனும் அப்படித்தான் சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே ஏராளமான வசனத்திலே பேசுகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னல் குலூப். அல்லாஹ்வுடைய வார்த்தை. உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கிற ஆக முக்கியமான தீர்வுக்கு திருமறை குர்ஆன் தீர்வு சொல்லுகிறது. எல்லா மனிதனும் பொருளாதாரம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நிம்மதியான குடும்பம் அமைந்தாலும் சரி, அமையாவிட்டாலும் சரி, எல்லா மனிதனும் ஒரு சேர எதிர்பார்ப்பது மன அமைதி. ஒரு சந்தோஷமான லைஃப் கிடைக்கணுமே, ரிலாக்ஸேஷனான ஒரு லைஃப் கிடைக்கணுமே, டென்ஷன் அது இது மண்டையில போட்டு 1000 கற்பனை ஓட்டங்களை நாம் ஓட விடாமல் ஒரு மன அமைதியோடு ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமே. இதற்கு என்ன வழி என்று தேடுகிற எல்லா மனிதருக்கும் திருமறை குர்ஆன் பேசுகிறது. அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மையின்னல் குலூப். எந்த உள்ளங்கள் அல்லாஹ்வின்பால் நினைவின்பால் மீண்டு வருகிறதோ, எந்த உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைப்பதின்பால் மீண்டு வருகிறதோ, அல்லாஹ்வின் நினைவை எந்த உள்ளங்கள் சுமந்து வாழுகிறதோ அந்த உள்ளங்களுக்கு நிச்சயம் அமைதி உண்டு. இந்த வார்த்தைக்கும் மன அமைதிக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா பரவலா இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வை நினைக்காம பயப்படாம அவனை பற்றியான சிந்தனைகள் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனாலும் இஸ்லாமியர்களுக்கு மன அமைதி இருக்குதா? மன அமைதியோடு வாழ்கிறார்களா? அந்த வட்டத்திற்குள்ளாகத்தான் இஸ்லாமிய சமுதாயம் பயணிக்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் இல்லைன்னு சொல்லிட முடியும். அப்ப இந்த வார்த்தை உண்மையா பொய்யா? அல்லாஹ் சொல்லுகிறான், நீ என்னை நினைத்தால் உனக்கு மன அமைதி உண்டு என்று சொல்லுகிறான். ஆனால் நாம் என்ன சொல்றோம்? நான் அல்லாஹ்வை நினைக்கத்தானே செய்யறேன். காலையில ஃபஜ்ர் தொழுதானே, லுஹர் தொழுகிறானே, அசர் தொழுகிறானே, இஷா தொழுகிறானே, எல்லா நேரத்திலையும் இறை நினைவுகளோடு என் பயணம் அமைந்து கொண்டுதானே இருக்கிறது. ஏன் என் உள்ளம் அமைதி பெறவில்லை என்ற இந்த கேள்விக்கு நபிகள் நாயகத்தின் தோழர்களிடத்திலே பதிலை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த, தூதரோடு பயணித்த, இக்கட்டான சூழ்நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வின் தூதரோடு தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த அந்த தோழர்களின் வாழ்க்கையில் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்க முடிகிறது. ஏராளமான நபித்தோழர்கள், அதுல ஒரே ஒருத்தரை மாத்திரம் நம்ம ஏராளமான முறையில் கேட்டிருந்தாலும் கூட நம்மின் உள்ளங்கள் அவ்வப்போது பலகீனமடைகிற காரணத்தினால் பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்ததை போல நபித்தோழர்களின் வரலாறும் நம்மை நாமே தூய்மைப்படுத்துவதற்கு நினைவுபடுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு செய்தியை சொல்லும் போதே, இந்த செய்தியா இதை எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரியுமே, இந்த செய்தியில, இந்த கதையில, இந்த கேரக்டர்ல, இந்த நபித்தோழர்லன்னு இங்க பயான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மனசுல அப்படியே ஒரு ரவுண்ட் ஓடிடும். அதற்காக அல்ல, நாம் அந்த கேரக்டராக மாறி போகிறோமா, இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது, நாம் திருமறை குர்ஆன் சொல்லுகிற, இறைவன் பேசுகிற அந்த தன்மை கொண்ட மனிதனாக மாறுவதற்கு நமக்கு இதில் என்ன பயன் இருக்கிறது என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் யூசுஃபில் அல்லாஹ் பேசுகிறான், இந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுவது உங்கள் உள்ளங்கள் புரிந்து போவதற்காக அல்ல, நீங்கள் பார்த்து வியந்து போவதற்காக அல்ல, நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக, உங்கள் உள்ளங்கள் பாடம் பெற்றுக் கொள்வதற்காக, இதை கொண்டு உங்களின் வாழ்வியலை நீங்கள் திருத்திக் கொள்வதற்காகத்தான்
அஹ்ஸனல் கஸஸ், அழகிய வரலாற்றை உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். வரலாறுகளும் முன்னர் காலத்தில் நடந்த நிகழ்வுகளும் நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்காகவே தவிர அது நாம் பேசிக்கொள்வதற்காக, நாம் அதை தெரிந்திருக்கிறது என்பதை காட்டிக் கொள்வதற்காக அல்ல என்பதை திருமறை குர்ஆன் தெள்ளத் தெளிவாக புரிய வைக்கிறது. நபித்தோழர்களுடைய வாழ்க்கை அழகான ஒரு நபித்தோழர். சஹாபாக்களின் வாழ்வியலில் அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழரை அதற்கு முன்பும் கண்டதில்லை, பின்பும் கண்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தோழரின் வாழ்வியல் ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்திற்கே பாடம் நடத்தி சென்றது. நம்மள்ட்ட அழகான நபித்தோழர்னா என்ன? ஆள் நல்லா சிவப்பா, கலரா, ஹைட் அண்ட் வெயிட்டா, ஆள் அப்படியே அரேபியன் குதிரை மாதிரி ரொம்ப சூப்பரா இருப்பாரு அப்படிங்கிறது நம்முடைய எண்ண ஓட்டம். ஆனால் அந்த நபித்தோழரை பற்றியான, அந்த நபித்தோழரின் உடல் அமைப்பை பற்றியான வரலாற்றில் ஒரே ஒரு செய்தியை ஒட்டுமொத்தமாக மரணம் வரைக்கும் பதிவு செய்திருக்கிறார். ஜுலைபிப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் பார்ப்பதற்கு குட்டையாக, முகங்களெல்லாம் பருக்கள் வந்து எந்த மனிதனும் அவ்வளவு சீக்கிரம் பக்கத்தில் சேர்த்து கொள்ள முடியாத அளவிற்கு உடல் அங்கங்களால் வெறுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பார்வை கொண்ட மனிதர் அந்த நபித்தோழர். இது நாம சொல்லல, வரலாற்றை எழுதுகிற ஆசிரியர்கள் எல்லாம் வர்ணித்த வார்த்தை, அந்த ஹதீஸை எழுதக்கூடிய சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்லுகிற வார்த்தை, எங்களில் எந்த தோழரும் அந்த தோழரை பக்கத்தில் நாங்கள் சேர்த்தி கொள்ள மாட்டோம். அவர் உடம்பு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும், அவருடைய அந்த உடல் பாகங்கள் அப்படி இருக்கும், எங்களுக்கு பார்ப்பதற்கு கொஞ்சம் அருகருப்பா நாங்க நினைச்சுக்கிட்டு அவரை ரொம்ப பக்கத்துல சேர்த்தி கொள்ளல. ஆனால் அந்த நபித்தோழர் எல்லா நபித்தோழர்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவர். எல்லாத்திலையும் போய் பேசுவார், எல்லாத்திலையும் நல்லா பழகுவார், எல்லாரின் மீதும் அன்பு கொண்டவர். எந்த அளவிற்கு அன்பு கொண்டவர் என்று சொன்னால், அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த சமுதாயத்தில் எந்த பெண் வீட்டாரும் எந்த குடும்பத்தாரும் முன்வராத நிலையில் கூட ஒருவரையும் எதிர்த்து பேசாத, அவர்களுக்கு எதிராக சாபம் விடாத, அவர்களுக்கு எதிராக இறைவனிடத்திலே மன்றாடாத ஒரு ஆகச்சிறந்த மனநிலை கொண்ட நபித்தோழர். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்மள்கிட்ட அப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு சரியா ஜமாத்தார்களோ நிர்வாகமோ சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரங்களோ பொதுமக்களோ கவனிக்கலன்னு வைங்களேன், அதெல்லாம் இங்க இருந்து என்னப்பா பிரயோஜனம், ஒருத்தன் பாப்பானா பேசுவோமா இல்லையா? நம்முடைய குணாதிசயம் வழிய வந்துருமா இல்லையா? வாயை தொடர்ந்து அடுத்தவர்களை பற்றியான அந்த கேரக்டர் பேஸான வார்த்தைகளை இலகுவாக கொட்டி தீர்த்து விடுவோம். ஆனால் அந்த நபித்தோழர் அதை எதுவுமே செய்யல. அவங்களை பத்தி எந்த ஃபசாதும் பேசல, அவர்களை குறித்து எந்த குறைகளையும் பேசல, ரொம்ப மௌனமாக உள்வாங்கிக் கொள்ளுகிறார். அல்லாஹ்விற்காக பொறுத்தும் கொள்ளுகிறார். எந்த அளவிற்கு பொறுத்து கொள்ளுகிறார்? நேரடியாக பெருமானார் களமிறங்கி, நான் உனக்கு மனம் முடிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன்பா அப்படின்னு ரசூல்லா களத்துக்கு வந்து போய் பெண் வீட்டார்கிட்ட பெண் பேசி திருமணத்திற்கு மணமகனை இவர்தான் மணமகன் அடைச்சிட்டு போய் காமிக்கிறாரு. ஜுலைபிபுக்கு என்றால் நான் பெண் தர மறுத்து விடுகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரை என்று நேரடியாக பெருமானாரிடத்திலே எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்ட சமுதாயம் பெருமானாரிடத்திலே மறுத்த சம்பவத்தை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருளால் அந்த திருமணத்தை எந்த பெண்ணிற்கு பெருமானார் பேசினார்களோ அந்த பெண் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தையை ஏற்று சம்மதம் சொல்லி ஜுலைபிபை திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்து பல்வேறு வகையான ரிவாயத்து வருது. அதுல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஆக முக்கியமான ஒரு அறிவிப்பு, திருமணம் செய்து 1 மாத காலத்தை கூட ஜுலைபிப் தன் மனைவியோடு வாழவில்லை. ஒரு போர்க்களத்திற்கு பெருமானார் அழைப்பு விடுக்கிறார். போர்க்களத்திற்கு ஜுலைபிப் கலந்து கொள்ளுகிறார்கள். போரிலே ஜுலைபிப்பை சுற்றி 7 காஃபியர்கள் வட்டமிடுகிறார். ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு சுற்றி 7 காஃபியர்கள். வலது கையில தன் வாளை ஏந்தி போர் செய்கிறாரு. வலது கை வெட்டப்படுகிறது. இடது கையால் வாளை ஏந்தி 7 சாரார்களையும் வெட்டி வீசுகிறார்கள். கடைசியாக அந்த கூட்டத்திற்கு வந்தவன் ஜுலைபிபினுடைய தலையை வெட்டி விடுகிறார். மண்ணோடு மண்ணாக மரணித்து போய் சரிந்து விடுகிறார் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த சபைக்கு போர்க்களத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் போரையெல்லாம் முடிச்சு நிறைவு செஞ்சுட்டு நேர ரசூலாட்ட போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவர்கள் யார் மரணித்திருக்கிறார், யார் சபைக்கு திரும்ப வரவில்லை, யார் காயப்பட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் பார்ப்பதற்காக படைகளை பிரித்து அனுப்புகிறார்.
ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஹல் தஃகீதுன மின் அஹதின், நம்மில் யாரேனும் விடப்பட்டு இருக்கிறார்களா, வராமல் சென்று விட்டார்களா என்று கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர், இன்ன மனிதர்கள் வரவில்லை, இன்ன மனிதர்கள் வரவில்லை, இன்ன மனிதர்கள் வரவில்லை என்று தங்களுக்கு சுற்றி இருக்கிற தோழர்கள் எல்லாம் பேசப்பட்ட அந்த சஹாபாக்களின் கூட்டம் 3 முறை கேள்வி கேட்கப்படுகிறது. 3 முறையும் சஹாக்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் கூட ஜுலைபிபை பேசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் 4வது முறை சொல்லுகிறார்கள், இல்லை, என்னோடு வந்த எண்ணின் தோழர் ஜுலைபிபை காணவில்லை, நீங்கள் சென்று அவரை தேடி வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி கூட்டம் செல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாரும் இறங்கி செல்கிறார்கள். ஜுலைபிப் கொல்லப்பட்டு கிடக்கிறார். ஜுலைபிபும் மரணித்து கிடக்கிறார். அவரை சுற்றி 7 காஃபிர்களும் மரணித்து கிடக்கிறார்கள். அப்போது பெருமானார் சொல்லுகிறார்கள், ஜுலைபிப் என்னை சார்ந்தவன், நான் ஜுலைபிபை சார்ந்தவன் என்று மாரோடு மாறாக கட்டி அணைத்து பெருமானாரின் கரம்தான் ஜுலைபிபின் அடக்க ஸ்தலம் வரை சந்தூக்கு பெட்டியாக இருந்தது என்ற வரலாற்று செய்தியை, ஹதீஸ் வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரலாற்று செய்தியை நபித்தோழர்கள் பதிவு செய்துவிட்டு சொல்லுகிறார்கள், நான் ஜுலைபிபாக இருந்திருக்க கூடாதா? பெருமானாருடைய மார்போடு மார்பாக அரவணைத்து, நான் என்னை சேர்ந்தவன் ஜுலைபிப், அவரை சேர்ந்தவன் நான் என்று பெருமானாரால் பாக்கியமிக்க வார்த்தைகள் புரியப்படுகிறது என்று சொன்னால் அந்த மரணம் எனக்கு அமைந்திருக்க கூடாதா என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஜுலைபிப் என்று சொல்லக்கூடிய சாமானிய ஒரு மனிதனின் வாழ்வு பேசப்படும் பெரும் வார்த்தையாக மாறிப்போனது. நம்ம வாழ்க்கையோடு பொருந்தி பார்க்க வேண்டிய செய்தி. எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, நான் இப்படி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன், சமுதாயம் என்னை புறக்கணித்து விட்டது. எத்தனையோ வார்த்தைகளை இன்றைக்கு நமக்கு நாமே சொல்லி இந்த சமுதாயத்திலிருந்து நாம் ஒதுங்கி கொண்டிருக்கிறோம். பல மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வான மனநிலையிலே பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். காசு இருந்தா ஒரு பார்வை, காசு இல்லாட்டி ஒரு பார்வை, நமக்கு பிடிச்சவனாக இருந்தால் ஒரு பார்வை, பிடிக்காதவனாக இருந்தால் ஒரு பார்வை, எனக்கு இவரிடத்தில் தேவை இருக்கிற வரைக்கும் ஒரு பார்வை, தேவை முடிந்து விட்டால் ஒரு பார்வை. இந்த அத்துணை செய்திக்கும் சம மனநிலையில் வாழாமல் உயர்வு தாழ்வு கற்பிக்கிற, இறைவனை நேசிக்காத, இறைவனின் நேசத்தை விரும்பாத எல்லா குணம் கொண்ட தீர்க்க தரிசிகளுக்கும் இந்த வரலாறு பாடம் நடத்துகிறது. அலாபிதிக்கிரில்லாஹி தத்துமையின்னல் குலூப், நீங்கள் அல்லாஹுவை நினைத்தால், அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் உங்கள் உள்ளங்கள் அமைதி பெறும் என்று திருமறை குர்ஆன் சொன்ன வார்த்தைக்கு நேர் மாற்றமில்லாமல் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் தான் இந்த ஜுலைபிப். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன், நிச்சயம் எனக்கு அருள் உண்டு என்ற அந்த அருளை நோக்கி வாழ்ந்ததின் காரணத்தினால், இறை நினைவை தன் உள்ளங்கள் சுமந்த காரணத்தினால் தான் தன் தோழர்கள், நேசர்கள், பிரியமானவர்கள், சமுதாயத்தின் தலைவர்கள் யார் யாரெல்லாம் மதீனாவிலே பிரவேசித்தார்களோ அத்துணை மனிதனை விட என் இறைவன் என்னை நேசிக்க தகுதி பெற்றவன், அவன் என்னை நேசிக்கிறான், அவன் என்னை நினைவு கூறுகிறான், இந்த நினைவு போதும் என்பதற்காகவே இக்கட்டான வாழ்வியலில் சிரமமான திருமணமே நடக்காது என்ற நிலையில் இருந்த அந்த ஜுலைபிப் திருமணத்தை ஏற்று வந்த பெண்ணை கூட துச்சமாக தூக்கி வீசிவிட்டு அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹுவின் பாதையிலே களம் கண்டார். இந்த வாழ்க்கை கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையோடு அவ்வப்போது நாம் பொருத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் எதை பேசினாலும் எதை சொன்னாலும் எனக்கு என்னங்க பெருசா நடந்துருச்சு, எனக்கு என்னங்க நன்மை கிடைச்சிருச்சு, எனக்கு என்னங்க அல்லாஹ் பெருசா செஞ்சுட்டான். ஒண்ணுமே செய்யாத நம்மின் பார்வையில் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அழகான உடலமைப்பை கொடுக்கவில்லை, அல்லாஹ் அழகான கண்ணியமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்தார்கள். ஒரு ஆண்மகனாக வாழ வேண்டிய மனிதனை கூட அந்த சமுதாயம் பெரிய கேலி சித்திரத்திற்கு ஆளாக்கியது. இதையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் இறை நினைவிற்கு கிடைத்த வெற்றியை ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது சமுதாயத்திற்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில இறை நினைவு இருந்தால்
இறை நினைவுக்கான கூலி எப்படி கிடைக்கும் என்பதை அந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் பெருமானாரின் வார்த்தையே ஒன்று நமக்கு பாடம் நடத்துகிறது. நான் ஜுலைபிப்பை சார்ந்தவன், ஜுலைபிப் என்னை சார்ந்தவர். நாம் எந்த சொர்க்கத்திற்காக வாழ்கிறோமோ, எந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளுகிறோமோ, எந்த சொர்க்கத்தில் இறைவனிடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்று எதிர்கொள்ளுகிறோமோ, எந்த மறுமை நாளில் கேள்வி கணக்கின்றி அந்த இறைவனை சிரித்த முகத்தோடு பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்ளுகிறோமோ, அந்த நாளில் நமக்கான வெற்றிக்கான பாதையை இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பெருமானாரின் வார்த்தை என்னை சார்ந்தவன் என்று சொன்னால் அவன் மிக முக்கியமாக சொர்க்கவாசி, அவன் நரகத்துக்கு போகவே மாட்டாங்கிற டிக்ளரேஷனான வார்த்தை மூடலாக பெருமானார் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் வர வேண்டுமையானால் அலா பிதிக்ரில்லா, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும், எந்த காரியங்களில் களமாடினாலும், இது என் இறைவன் நாடி இருந்தால், இது நன்மையாக இருந்தால், இதன் மூலம் பயன் கிடைக்குமாயானால், இறைவன் எனக்கு இதை நலவாக்குவானையானால் இது எனக்கு நடக்கும் என்ற அந்த நம்பிக்கைக்குள்ளாக நாம் சென்று விட்டால், நமக்கு எவ்வளவு பெரிய பேர் இழப்புகள் நடந்தாலும், எவ்வளவு பெரிய நன்மைகள் நடந்தாலும் அதை குறித்து கவலையோ மகிழ்ச்சியின் உச்சத்திற்கோ சென்று விடாமல் சமமான ஒரு வாழ்க்கை நம்மாலும் வாழ முடியும். ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கைக்கு பிறகு நபித்தோழர்களில் ஏராளமான பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருவரை கூட புறக்கணிக்காமல், அவமதிக்காமல், நேசங்களை கொண்ட ஒரு வாழ்க்கையை அந்த சமுதாயம் அடுத்து வாழ பழகினார்கள். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நுழைய வேண்டும். ஒரே ஒரு மனிதர் ஒட்டுமொத்த அரபு குலத்திற்குமே பாடம் நடத்தியிருக்கிறார்கள். நீங்கள் இஸ்லாத்தை தெரிந்தும் கூட, விளங்கி இருந்தும் கூட, புரிந்து வைத்திருந்தும் கூட அந்த இஸ்லாத்தின் பால் நீங்கள் வாழவில்லை என்ற செய்தியை அந்த சமுதாயத்திற்கு ஜுலைபிப் பாடம் நடத்தி விட்டு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை இன்றைக்கு நாம் உணர வேண்டும். ஏகத்துவம், சத்தியம், ஈமான், தௌஹீத் என்ற வார்த்தைகளுக்கெல்லாம் உயிரோட்டம் கொடுத்து கொண்டிருந்தும் கூட நம்மின் வாழ்க்கையில் இன்றும் சில நபர்களிடத்தில் அது போன்ற அந்த பண்புகளும் எல்லா மனிதரிடத்திலேயும் எங்கேயேனும் ஒரு கட்டத்திலே நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அறியாமையிலேயே சில இடத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்து மனிதர்களிடத்திலே சமமான மனிதர்களாக நடந்து அனைவரிடத்திலேயும் அன்பு காட்டி எல்லா காரியங்களும் இறைவனின் நாட்டத்தினாலும் அருளினாலும் தான் நடக்கிறதே தவிர நம்மின் அறிவாலும் ஆற்றலாலும் அல்ல என்பதை புரிந்து கொண்டு இறை சிந்தனையோடு வாழ்ந்து நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கிற நேரத்தில் அன்றைய தினத்தில் சில முகங்கள் மலர்ந்திருக்கும், தமது இறைவனை பார்த்து சந்தோஷத்திலே அது வெளிர்ந்திருக்கும் என்று திருமறை குர்ஆன் பேசுகிற அந்த முகத்திற்கு சொந்தக்கார மனிதர்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அர்பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இறை தூதராக பொறுப்பேற்று 23 ஆண்டு காலம் இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே பெரிய களமாடல் வேலையை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்திலேயுமே தன் வார்த்தைகளை கொண்டு மிக ஆழமாக பதிந்ததே கிடையாது. வார்த்தையை சொல்லி இதை சொல்றதுனால இந்த சமுதாயம் திருந்திருச்சு அப்படிங்கிற அந்த ரோல் மாடலை பெருமானார் நமக்கு காட்டி செல்லவில்லை. இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம பேசுகிற பயான் மூலியமாக, நாம் பேசுகிற உபதேசங்களின் மூலியமாக, நான் பிறருக்கு செய்கிற உரையாடல் மூலியமாக இந்த சமுதாயம் உடனே அப்படியே எல்லாம் கிளாரிஃபையா திருந்திடணும்னு நினைக்கிறோம். அது தன் பிள்ளைக்கு செய்கிற தகப்பனுடைய உரையாடலாக இருந்தாலும் சரி, மனைவிக்கு செய்கிற கணவனுடைய உரையாடலாக இருந்தாலும் சரி, ஜமாத்தார்களுக்கு செய்கிற இமாம்களின் உரையாடலாக இருந்தாலும் சரி, எங்கு தொற்று பார்த்தாலும் நான் பேச்சின் காரணத்தினால் ஒருத்தனை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் நம்மிடத்திலே வந்து விடுகிறது. ஆனா இப்படி ஒரு முன்னுதாரணத்தை, இப்படி ஒரு வாழ்வியலை, இதுதான் உண்மை என்ற அந்த பக்குவத்தை பெருமானார் நமக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை.
பெருமானாரின் வாழ்விலே ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரமைத்தார்கள் என்றால் அது வார்த்தைகளை கொண்டு அல்ல, வாழ்வியலை கொண்டுதான் சீரமைத்தார்கள். கேரக்டர் ரைஸா ரசூலுல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய போனான். மனைவியிடத்திலே கோபத்தை காட்டாமல் மனைவியிடத்திலே அன்பையும் பாசத்தையும் காட்டி 11 நபர்களிடத்திலேயும் சமமாக சராசரியாக நல்ல மனிதனாக அவரின் இழப்பை தாங்க முடியாத ஒரு குடும்பமாக மாறிப்போய் நிற்கிறது என்று சொன்னால், பெருமானாரின் வாழ்வு மனைவியிடத்திலே 11 பேரிடத்திலேயும் கேரக்டர் ரீதியா அட்ராக்ஷன் இருந்துச்சு. சமுதாயத்தின் தலைவராக பெருமானார் மாறி நின்றார்கள் என்றால், மக்காவிலிருந்து வந்து 10 ஆண்டு காலம் மதீனத்து தேசத்தின் தலைமை பீடத்திலே மக்களை எல்லாம் அலங்கரிக்கிற தலைவராக மாறி போனார்கள் என்றால், குணம் ரீதியாக ஒவ்வொருவரையும் தன்னோடு அட்ராக்ட் பண்ணுகிற, நேரடியாக அவர்களோடு பேசுகிற பழக்க வழக்கங்களின் ரீதியாகத்தான் பெருமானாரின் மாற்றம் இருந்தது. கடைசி காலகட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் தபூக் யுத்தத்தை முடித்து விட்டு வந்து நிற்கிறார்கள். கனிமத்து பொருட்கள் எல்லாம் பங்கிடப்படுகிறது. ஒட்டுமொத்த மதீனத்து மக்கத்து அன்சாரி தோழர்கள், முஹாஜிர் தோழர்கள் நிற்கிறார்கள். அதிலே தற்காலத்தில் இஸ்லாத்தில் வந்த அன்சாரிகளில் சில பேர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நீதி இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார். முஹாஜிர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறார், அன்சாரிகளுக்கு குறைத்து கொடுக்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே ஒரு குற்றச்சாட்டு எடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை நோக்கி ஒரு உபதேசம் செய்கிறார். அன்சாரிகளே, மதீனத்து தோழர்களே, ஒரு கால் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு இந்த முஹாஜிர்கள் எல்லாம் மீண்டும் தனது சொந்த தேசத்திற்கு திரும்பி விடுவார்களே, ஆனால் உங்களின் தோழனாகிய இந்த முகம்மது ஆகிய நான் ஒரு காலம் மக்காவை நோக்கி திரும்பி விட மாட்டேன். ஏனென்றால் நாங்கள் அரவமில்லாத, அரவணைப்பு இல்லாத, மக்களினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மக்காவை விட்டு வெளியேறிய நேரத்தில் மதீனத்து தோழர்களாகி நீங்கள் தான் உங்களின் கரத்தை கொண்டு எங்களை வலுப்படுத்தினீர்கள். உங்களோடுதான் என் வாழ்வு முடிய போகிறது, என் மரணமும் இங்கேதான் என்று அந்த தோழர்களின் வாழ்வோடும் வாழ்க்கையோடும் கலந்த ஒரு வார்த்தையை பெருமானார் எடுத்து போட்டார். 11 அன்சாரி தலைவர்களும் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களின் வாழ்க்கைகளை புரியாமல் இந்த சிறார்கள் பேசிவிட்டார்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகத்தின் 10 ஆண்டு காலத்தினுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்த அரபு தேசத்திற்கும் எடுத்து சொல்லுகிற வார்த்தையாக 11 தலைவர்கள் வந்து தபூக் யுத்தத்தில் நின்றார்கள். வரலாற்றை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் வார்த்தையால் இந்த சமுதாயத்தை வென்றெடுக்கவில்லை, குணங்களால், கேரக்டரால், மக்களிடத்திலே பழகுகிற பழக்க வழக்கத்தால். ஒரு கட்டத்தில் இருந்துச்சு, தௌஹீது பேசுகிற மனிதர்களினுடைய அந்த குணாதிசயங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த ஊர்ல ஏதாவது மௌத்து நடந்துச்சுன்னா, அந்த ஊர்ல நல்லது கெட்டதுன்னா உடனே அந்த சபைக்கு சென்று அவர்களிடத்தில் மார்க்கத்தை உபதேசம் செய்து அவர்களோடு இரண்டரை கலந்து அவர்களிடத்தில் இருக்கிற நன்மைகளில் பங்கு கொண்டு தீமைகளிலே அவர்களை விட்டு தடுக்கிற ஆக உயர்ந்த பணி நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு யாரோ வீட்டுல எங்கேயோ என்னமோ நடக்குது, நமக்கு என்ன, கடந்து போய் விட்டு கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையாக வார்த்தையாக கொட்டி கொண்டிருக்கிறோமே தவிர அவர்களின் வாழ்க்கையில் நமக்கும் அவர்களுக்குமான தொடர்புகள் அறுந்து போய் கிடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு வந்த போதும் சரி, மீண்டும் மக்காவிற்குள்ளாக நுழையும் பொழுதும் சரி, மக்களை வார்த்தைகளால் அல்லாமல் வாழ்க்கையால் வெளிப்படுத்தி அத்துணை நபர்களையும் இஸ்லாத்திற்குள்ளாக அரவணைத்தார்கள். அப்படிப்பட்ட பாக்கியமான பெருமானாரின் முன்னுதாரணத்தை நம்மின் வாழ்க்கையிலும் எடுத்து அல்லாஹ்வின் தூதரை போன்று இந்த சமுதாய வார்த்தைகளால் மாத்திரம் மனிதர்களை அணுகாமல் வாழ்க்கையிலும் அணுகினால் நிச்சயம் இந்த சமுதாயத்திற்கான வெற்றி உண்டு என்பதை பெருமானாரின் வாழ்க்கையை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு வாய்ப்பினை நமக்கு தந்து இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் வெற்றியாளர்களின் பட்டியலிலேயும் சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர்களின் பட்டியலிலேயும் நபிமார்களோடும் நல்லவர்களோடும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் எழக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல இறைவன் தந்தல் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.